வந்து பூனை மீசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்னிக்கும் இன்னைக்கு வந்து சுகருக்கு ரொம்ப உகர்ந்தது இந்த பூனை மீசை. சரி, இன்னைக்கு அதிகமா ட்ரெண்ட் ஆகி இருக்கக்கூடிய கருங்காலி மரம் 1.5 அடி ஹைட், கண்ணுல இருந்து 3 அடி ஹைட் வரல வருது. இது கிரீன் ஃப்ரூட்ஸும் நம்ம கிட்ட இருக்குங்க. இது வந்து ரொம்ப ரேர். வந்து பாத்தீங்க அப்படின்னா பீனட் பட்டர் மசாலா, பிரியாணி எல்லாம் வேறங்க, ஆல் ஸ்பைசஸ்ங்கிறது வேற, கிராம்பு எல்லாதனுடைய ஸ்மெல் வந்து ஒரே இலையில இருக்கு. சின்னதே செடியிலேயே உங்களுக்கு வந்து மிளகு இதெல்லாம் வந்து காப்பே இருக்கும். பகவான் மாதலைங்கிறது இதெல்லாம் இப்ப சின்னதுலயே வந்து உங்களுக்கு காப்பு வரக்கூடியது. நாவல்லே பெரிய நாவல்லையே ஒயிட் நாவல், இது வந்து ரொம்ப மெடிசன் குணம் உகர்ந்த நாவல். இது எல்லாமே ஸ்பைசஸ். நீங்க ஸ்பைசஸ் வந்து எங்கேயுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நர்சரி ஸ்பைஸ். ஆல் சீசன் லெமன் இருக்கு, மார்க்கெட் லெமன் இருக்கு, பாலாஜி லெமன் இருக்கு, கொடி லெமன் இருக்கு, தாய் லெமன் இருக்கு. லெமன்லயே ஒரு 6-7 வெரைட்டி நம்ம அவகோடா கிராஃப்ட் இருக்கு, நம்ம கிட்ட அவகோடா ஷீட் இருக்கு, அவகோடாவில் ஆஷ் வெரைட்டி இருக்கு. சாத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நார்மல் சாத்துக்குடி இருக்கு, இன்னொன்னு வந்து பாரிங்கிற ரக சாத்துக்குடி இருக்கு. வெரைட்டிலே வந்து கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு 17 வெரைட்டி இருக்கு. பனானா மேங்கோ, மியாசாகி மேங்கோ, செம்மரம் வந்து பாத்தீங்கன்னா 6 அடி ஹைட் 7 அடி ஹைட்ல இது நம்ம கிட்ட எவ்வளவு பிளான்ட் வருமானம் இருக்கு. காயா, அதாவது வந்து ஆப்பிரிக்கன் மகாகனின்னு சொல்லக்கூடிய காயா, இந்த காயா மரம் தான் இது ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா மகாவில் வந்து நாங்க ஒட்டு போடல, ஷீடு மூலியமா டைரக்டா எடுக்கக்கூடியது. இதான் வந்து நம்ம கோயிலுக்கு வைக்கக்கூடிய. அது அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் சோலார் ரமேஷ். எங்களுடைய நர்சரி நேம் வந்து பாத்தீங்கன்னா G8 நர்சரி. இது வந்து பாத்தீங்கன்னா கொல்லிமலை அடிவாரம் வெண்டாங்கிற ஊர்ல அமைந்திருக்குது. எங்களுக்கு வந்து 8 ஏக்கர் பரப்புல மிகப்பெரிய ஆர்கானிக்கா 10 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து ஹைலைட் வந்து பாத்தீங்கன்னா மரக்கன்றுகள், பழக்கன்றுகள், மூலிகைகள். மூலிகைகள் ஒரு 150 வெரைட்டிஸ்க்கு மேல் இருக்கு. பழக்கன்றுகள்ல ஒரு 300 வெரைட்டிக்கு மேல இருக்கு. மரக்கன்றுகளையும் ஒரு 150 வெரைட்டிஸ்க்கு மேல இருக்கு. ஃபுல் ஆர்கானிக்கா நாங்க பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்டா பார்க்கக்கூடிய வந்து மர வெரைட்டி. மர வெரைட்டில வந்து பாத்தீங்கன்னா நார்மலா உங்களுக்கு வந்து வேம்பு, புங்கன், பூவரசு, வாகை, இயல்வகை, இலுப்பை இந்த மாதிரி கன்றுகள் வந்து நம்ம நார்மலா பார்த்திருப்போம். எங்கேயுமே இல்லாத அளவுக்கு வந்து ரேர் வெரைட்டிஸ் வந்து எங்ககிட்ட இருக்கு. அப்படின்னா என்னென்னங்கிறத நாங்க அப்படியே காமிக்கிறோம் பாருங்க. இது வந்து செந்தூரம், நம்ம நெத்திக்கு வைக்கக்கூடிய செந்தூரத்தினுடைய காய்க்கக்கூடிய இந்த செந்தூர மரம். இந்த காயில இருந்து தான் செந்தூரம் தயார் பண்றாங்க. அடுத்து வந்து இயற்கை விவசாயத்துக்கு உதவக்கூடிய நம்மளுடைய எட்டி மரம் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய இயற்கை விவசாயத்துக்கு உதவக்கூடியது எட்டி. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய திருவோடு மரம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5 ருத்ராசம், பஞ்சமுக ருத்ராசம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நாகலிங்கம், கோயில் இந்த மாதிரி இதுல வைக்கக்கூடிய நாகலிங்கம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கருமருதெல்லாம் நீங்க சின்ன கண்ணு தான் இது பண்ணுவீங்க. நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 5 அடிக்கு மேல வளர்ந்தக்கூடிய கருமருது இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மருது இதுவும் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இச்சி மரமும் வந்து நம்மளுடைய இதுல இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கோயில்ல எல்லாத்துலயும் வைக்கக்கூடிய மகாவில்லும் மரம் வந்து நம்ம கிட்ட நல்லா பெரிய ஹைட்லயே இருக்கு. ரொம்ப பெரிய மரமா இருக்கு. ரொம்ப பெரிய மரமாவே இருக்கு மகாவில்லும். இந்த ஹைட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எங்கேயுமே கிடைக்காது. மகாவில்லும் வந்து நாங்க ஒட்டு போடல, ஷீடு மூலியமா டைரக்டா எடுக்கக்கூடியது. இதான் வந்து நம்ம கோயிலுக்கு வைக்கக்கூடிய அது மாதிரி மரமும் நம்ம கிட்ட இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கல்யாண முருங்கை, பெரிய ரேர் வெரைட்டி எல்லாமே நம்ம கிட்ட மர வெரைட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி பூ மரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மந்தாரை இந்த மாதிரி ரேர் வெரைட்டிஸ். பூ மரங்கள் நிறைய இருக்கு நம்ம கிட்ட. பூ மரங்கள் வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 வெரைட்டிக்கு மேல இருக்கு. பூ மரங்கள், சரக்குன்றை எல்லாமே, பூமருது இருக்கு, எல்லாமே இருக்கு. கடம்பம் எல்லாமே இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிம்பர் வெரைட்டிக்கு மிகப்பெரிய குரோத்தா இருக்கக்கூடிய மர வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. டிம்பர் வெரைட்டில நம்ம சின்ன கண்ணு வச்சு இன்னைக்கு நிறைய வந்து மார்டாலிட்டி ஆயிருது. அதனால வந்து எங்களுக்கு வச்ச எல்லாம் வரல அப்படின்னு சொல்றோம். ஏன்னா நம்ம வந்து பராமரிப்பு கரெக்டா பண்றது இல்ல. சின்ன கண்ணு வச்சு மருந்து அடிச்சிடும். அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பெரிய கண்ணு வச்சீங்க அப்படின்னா 100 கண்ணுக்கு நீங்க 100 கண்ணு காப்பாற்றக்கூடிய அளவுக்கு பெரிய கண்ணு வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு. தேக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா தேக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 அடி ஹைட்ல வந்து பாத்தீங்கன்னா நீலாம்பூர் தேக்கு, இந்த தேக்கெல்லாம் வந்து நம்ம கிட்ட தேக்கு ரகம் இருக்கு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம மலைவேம்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா G10 ரகம். G10 மலைவேம்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு 5 அடி ஹைட்ல இருக்கு. அடுத்து மகோக்கனி எடுத்துட்டீங்க அப்படின்னா மகோக்கனியும் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் 4 அடி ஹைட் 5 அடி ஹைட்ல இருக்கு. இதெல்லாம் வைக்கல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கண்ணுமே மார்டாலிட்டி ஆகாது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அதிகம் வைக்கக்கூடிய பயிரிடப்படக்கூடிய காயா, அதாவது வந்து ஆப்பிரிக்கன் மகாகனின்னு சொல்லக்கூடிய காயா. இந்த காயா மரம் தான் இது ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா காயா. எவ்வளவு மரம் வேணுமாலும் நம்ம கிட்ட இருக்கு. 6 அடி 7 அடி பக்கமா இருக்கு சார். இருக்கு. இந்த காயா வெரைட்டி மரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நம்ம கிட்ட வந்து ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா இந்த வந்து சப்ளை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வேம்பு, இந்த மாதிரி ஹைவேஸ் இதுக்கெல்லாம் வைக்கக்கூடிய வெரைட்டிஸ் ஆஃப் வேம்பு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 5 அடி 6 அடி ஹைட்டுக்கு மேல இருக்கக்கூடியது எல்லாமே வரும். அடுத்து நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடியது வந்து செம்மரம் வந்து பாத்தீங்கன்னா 6 அடி ஹைட் 7 அடி ஹைட்ல இதுவும் நம்ம கிட்ட எவ்வளவு பிளான்ட் வருமானம் இருக்கு. சின்ன கண்ணோட பெரிய கண்ணு வந்து ஹைட் வந்து 10 அடி கண்ணு கூட நம்ம செம்மரம் நம்ம கிட்ட இருக்கு. சரி சார், நானும் இது வரைக்கும் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி அந்த பார்த்தேன். இதெல்லாம் பார்த்தா 7 அடி. நாங்க கொடுக்கக்கூடிய கண்ணு வந்து பாத்தீங்கன்னா 100% வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான செலக்டிவான கண்ணா தான் நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்க சார். இந்த மூங்கில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளாமைக்கு வைக்கக்கூடியது. ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூங்கில் மரத்தினுடைய ஒரு கிளைகள் போத்து வர
இதனுடைய வருமானம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய் வரலாம். இதுல வந்து ஒரு போத்துக்கு வந்து நமக்கு கிடைக்கும். 4 வருஷத்துல ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும். இந்த மூங்கில் நம்ம கிட்ட ஃபுல்லாவே இருக்குங்க. இது முள் மூங்கிலுங்களா சார்? இது முள் கிடையாதுங்க, முள் இல்லாத மூங்கில் இது. சரிங்க சார். அடுத்தது பாக்கன்னு. இந்த பாக்கன்னு வந்து பாத்தீங்கன்னா சின்ன வெரைட்டிஸ் முதற்கொண்டு எங்கிட்ட இருக்கு. இப்ப இந்த சின்ன வெரைட்டிஸ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா நாங்க 18 ரூபாய் டு 20 ரூபாய்க்கு இந்த சின்ன வெரைட்டிஸ் கன்றுகள் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பெரிய கண்ணு. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணு சைஸ் எல்லாம் 120 ரூபா. இதெல்லாம் 6 உயரத்துக்கு மேல இருக்கக்கூடிய கண்ணு எல்லாமே நம்ம கிட்ட வந்து பாக்கன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கு. பாக்கன்றுகள் மட்டும் இல்லாமல் பாக்கு ஷீடு தரோம். பாக்கு விதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க முளைக்க வைக்கிறதுக்கு உண்டானதுக்கு பாக்கு விதையும் நாங்க கொடுக்குறோம். பாக்கை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நாங்க ஆர்கானிக்கா பண்றது எப்படிங்கிறது அவங்களுடைய கருத்து நாங்க ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கோங்க. பழக்கன்றுகள் எங்க 2வது சாப்டர் நம்ம பார்க்கக்கூடியது. பழக்கன்றுகள் வந்து பாத்தீங்கன்னா எங்க கிட்ட 300 வெரைட்டிக்கு மேல இருக்கக்கூடியது இருக்கு பழக்கன்றுகள். அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மா வெரைட்டி எடுத்துட்டா மா வெரைட்டிலே வந்து கிட்டத்தட்ட எங்ககிட்ட ஒரு 17 வெரைட்டி இருக்கு. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா பனானா மேங்கோ, மியாசாகி மேங்கோ, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பங்கனவல்லி மேங்கோ, பெங்களூரா, மல்லிகா, காலப்பாடி, சீதா வெரைட்டி. சீதா வெரைட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட 5 வெரைட்டிஸ் இருக்கு. முள் சீதா, கோல்டு சீதா, ராம் சீதா, ரெட் சீதா, அப்படியே ஒரு 5-6 வெரைட்டிஸ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஃப்ரூட். ஸ்டார் ஃப்ரூட்ல இனிப்பு இருக்கு, புளிப்பு இருக்கு. இலந்தை இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரு இலந்தைம்பாங்க, பெரிய இலந்தை. இங்க பாத்தீங்களா அப்படியே உங்களுக்கு அப்படியே பழத்தோடயே இதா இருக்கும். இது வந்து சின்ன செடியிலேயே உங்களுக்கு பழத்தோடயே இருக்கும். அடுத்து வந்து சப்போட்டா. சப்போட்டாவில் வந்து பாத்தீங்கன்னா சப்போட்டாவிலையும் ஒரு 4-5 வகை இருக்கு. சப்போட்டாலே நீளம் இருக்கு, குண்டு சப்போட்டா இருக்கு, பிளஸ் வந்து ரெட் சப்போட்டா இருக்கு, பனானா சப்போட்டா இருக்கு. இதெல்லாம் வெரைட்டி சப்போட்டாவில் இருக்கு. அடுத்து வாட்டர் ஆப்பிள். வாட்டர் ஆப்பிள் நம்ம கிட்ட ஃபுல்லாவே இருக்கு. சாத்துக்குடி. சாத்துக்குடியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நார்மல் சாத்துக்குடி இருக்கு. இன்னொன்னு வந்து பாரிங்கிற ரக சாத்துக்குடி இருக்கு. இது வந்து பாரி ரக சாத்துக்குடி. இது எல்லாமே இன்னைக்கு அதிகமா வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியது இதுதான். இன்னைக்கு இது ஒரு 1.5 வருஷத்துல ஈல்டு வந்துரும். 1.5 வருஷத்துல ஈல்டு வந்துரும். அப்புறம் பப்ளி மாஸ் இருக்கு. இப்ப நீங்க என்ன சொல்றதெல்லாம் நெட்டா எத்தனை வருஷத்துல சார் காய் காய்க்கும்? காப்பு உடனே காப்பு வரது இருக்கு. 2 வருஷம் 3 வருஷம். பழம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1.5 வருஷத்துல வந்துரும். சரிங்க சார். நெல்லி இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரெட் நெல்லி. பெரிய நெல்லிலேயே ரெட் நெல்லி. நம்ம நார்மல் நெல்லி தான் பாத்திருப்போம். இந்த வெரைட்டிஸ் எல்லாம் பாத்துக்க மாட்டோம். இதனுடைய தலையே வந்து பாத்தீங்கன்னா பாக்கிலே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெட் கலர்ல தான் இருக்கும். ஆமாங்க சார். இது வந்து ஆல் சீசன் மேங்கோ. இந்த மேங்கோ வந்து எப்பயுமே காப்பு இருந்துட்டே இருக்கும். என்ன ரகம் சார்? இது பேரு ஆல் சீசன் மேங்கோ. பேருங்களா சார்? ஓகே ஓகேங்க சார். இது வந்து பாத்தீங்கன்னா வியட்நாம் பலா. பலாவுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கிட்ட ஒரு 12 வெரைட்டிஸ் ஆஃப் பலா இருக்கு. ஓ சரிங்க சார். வியட்நாம் பலாவிலயோ வியட்நாம் இயர்லி 1 இருக்கு, வியட்நாம் இயர்லி 2 இருக்கு. இது ஆல் சீசன் பலா இருக்கு. ஆல் சீசன் பலா இது எப்பயுமே காப்பு இருக்கும். இது வந்து ஒரு 2 வருஷத்துல உங்களுக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆயிரும். ஓகே ஓகே. ரெட் பலா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலூர் பலா இருக்கு. பிளஸ் வந்து கம்லஸ் பலா இருக்கு நம்ம கிட்ட. இங்க நம்ம லோக்கல் நாட்டு பலாக்கண்ணு எல்லா வெரைட்டியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட 3 அடி 4 அடி ஹைட்டுக்கு மேலேயே பழக்கண்ணுக்கும் கிடைக்கும். இது அவகோடா. அவகோடா கிராஃப்ட் இருக்கு நம்ம கிட்ட. அவகோடா ஷீடு இருக்கு. அவகோடாவில் ஆஷ் வெரைட்டி இருக்கு நம்ம கிட்ட. ஓகே. எத்தனை வருஷத்துல சார் காய் காய்க்குது? அவகோடா வந்து ஆஷ் வெரைட்டி இதெல்லாம் வந்து ஒட்டு கண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துல உங்களுக்கு ஈல்டு வந்துரும். 2 வருஷம் ஈல்டு. ஆமா சரிங்க சார். எலுமிச்சை. எலுமிச்சையில வந்து 5-6 வெரைட்டி இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டேபிள் லெமன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இது இப்ப காப்போட தான் இருக்கும் இந்த இது எல்லாமே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுலயே ஆல் சீசன் லெமன் இருக்கு, மார்க்கெட் லெமன் இருக்கு, பாலாஜி லெமன் இருக்கு, கொடி லெமன் இருக்கு, தாய் லெமன் இருக்கு. லெமன்லயே ஒரு 6-7 வெரைட்டி நம்ம. எத்தனை வருஷத்துல சார் காய் காய்க்கும்? இதெல்லாம் உடனே காப்புக்கு வர்றதாங்க. உங்களுக்கு ஆல் சீசன் இந்த இதெல்லாம் டேபிள் லெமன், கொடி எலுமிச்சை இதெல்லாம் வந்து உடனே உங்களுக்கு காப்புக்கு வர்றதா. ஓ சரி சரிங்க சார். இது எல்லாமே ஸ்பைசஸ். நீங்க ஸ்பைசஸ் வந்து எங்கேயுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நர்சரியில ஸ்பைசஸ் கண்ணு இருக்கு. இப்ப இது வந்து எடுத்தீங்க அப்படின்னா இதுதான் பாதாம். பாதாம் மரம் இருக்கு, பிஸ்தா மரம் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராம்பு, ஜாதிக்காய், மில்க் ஃப்ரூட், பராபா ஃப்ரூட், அடுத்து பீனட் பட்டர் மசாலா. ஓகே ஓகே சார். பிளம்பிங் பட்டர் ஃப்ரூட் இருக்கு. ஆமா சார். அடுத்து பேரிக்காய் மரம் இருக்கு, பெருங்காயம் இருக்கு, ப்ளூபெரி இருக்கு, மங்குஸ்தான் இருக்கு. அவகோடா டைப்லயே எல்லாமே இது சொல்லிட்டோம். இது அதே மாதிரி கொய்யாவில் எடுத்துட்டீங்க அப்படின்னா கொய்யாவிலேயே எங்ககிட்ட ஒரு 7-8 வெரைட்டி இருக்கு. பிளாக் கொய்யா இருக்கு, தாய்லாந்து ரெட் இருக்கு, தைவான் பிங்க் இருக்கு, L49 இருக்கு, ஜபோதா கொய்யா இருக்கு, பிளஸ் வந்து நம்ம சைனா கொய்யா இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காப்போடயே இருக்கும் எங்கிட்ட இருக்கக்கூடிய சரி 3 அடி 4 அடி உயரத்துல. ஆமாங்க காப்போடயே இருக்கக்கூடியதுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட், காஃபி, கரிப்பலா, பீட்ரூட் கொய்யா,
மாதுளை, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பகவான் மாதுளைங்கிறது, இதெல்லாம் இப்ப சின்னதுலயே வந்து உங்களுக்கு காப்பு வரக்கூடியது. இதெல்லாம் எத்தனை வெரைட்டி சார் இருக்கு மாதுளையில? மாதுளையில வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு ஒரு 4 வெரைட்டி இருக்கு. 4 வெரைட்டி இருக்கு. சரி சரி. அடுத்து நாவல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருமே நம்ம நார்மல் நாவல் தான் பாத்திருப்போம். இந்த நாவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் நாவல், நாவல்லயே பெரிய நாவல்லயே ஒயிட் நாவல். இது வந்து ரொம்ப மெடிசன் குணம் உகந்த நாவல். மிளகு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதே செடியிலேயே உங்களுக்கு வந்து மிளகு இதெல்லாம் வந்து காப்பே இருக்கும். இதெல்லாம் அப்படியே காப்படியே நம்ம எடுத்துக்கலாம். செடியிலேயே காப்பு இருக்கக்கூடிய. ஆமாங்க. இதுல என்ன ரகம் சொன்னா இது? இது வந்து செடி மிளகு. செடி மிளகு. செடி மிளகு. மிளகுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு ஒரு இப்ப இதுல செடி மிளகு இருக்கு, பிளஸ் வந்து கொடி மிளகுலயே கருமுண்டா இருக்கு, பன்னியூர் இருக்கு, பன்னியூர் 5 இருக்கு, பன்னியூர்லயே ஒரு 4-5 வெரைட்டிஸ் இருக்கு. மொத்தத்துல மிளகுல நம்ம வீட்டு ஒரு 7-8 வெரைட்டிஸ் மிளகு இருக்கு. ஓகே சார். அடுத்து இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் பீசஸ் சொல்லுவாங்க. ஆல் பீசஸ்னா அது என்ன சார்? இந்த இலையினுடைய சுமல் தான். இதை வந்து அப்படியே பிரியாணிக்கு போடலாம். நீங்க எல்லா பிரியாணி இலை வேறங்க, ஆல் ஸ்பைசஸ்ங்கிறது வேற. பிரியாணி இலை வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய இது வந்து கிராம்பு எல்லா அதனுடைய ஸ்மெல் வந்து ஒரே இலையில இருக்கு. ஒரே இலையிலேயே எல்லா ஸ்மெல் இருக்கு. திராட்சை. திராட்சைங்களா? திராட்சை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா துரியன் ஃப்ரூட்ஸ். துரியன் ஃப்ரூட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா துரியன் ஃப்ரூட்ஸும் நம்ம கிட்ட இருக்குங்க. இது வந்து ரொம்ப ரேர் வெரைட்டி. ஆமா, துரியன் ஃப்ரூட்ஸும் இருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பீனட் பட்டர் மசாலா. எங்க இதுல வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ட்ராக் இருக்கும். அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கேட் ஃப்ரூட்ஸ். இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கிடைக்கிறதே ரேர். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சின்னதுலயே உங்களுக்கு வந்து காப்புடி. என்ன இதுக்கு சரி யூஸ் ஆகுது சார்? இது எல்லாமே நம்ம சாப்பிடறாங்க. ஆமாங்க. இது கிடைக்க, அதாவது நம்ம ஏரியாவில் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் இல்ல, கிடைக்கக்கூடியது ரொம்ப கிடைக்கக்கூடியது எது அழியுது. சரிங்க சார். ஜபோதிக்காங்கிறது இந்த மாதிரி உங்களுக்கு வரும். என்ன சார் புதுசா? ஆமா, ஜபோதிக்காங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மலைப்பழம் தான். இது சாப்பிடக்கூடியது ரொம்ப இனிப்பாவும் இருக்கும், ரொம்ப உகர்ந்த பழம் இது. ஓ சரி சரி. என்னன்னா சில ஃப்ரூட்ஸ் நம்ம ஊர்ல வந்து ரெகுலர் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் நம்ம வச்சிட்டு இருக்கோம். புது ஃப்ரூட்ஸ் வந்து யாருமே பயிரிடுறது இல்ல. அதனால நமக்கு அந்த ஃப்ரூட்ஸோட வேல்யூ தெரியல. இது ஆப்பிள்லயே வெல்வெட் ஆப்பிள். இதுதான் இன்னைக்கு அதிகமா ட்ரெண்ட் ஆகி இருக்கக்கூடிய கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரம் வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட 1.5 அடி ஹைட், கண்ணுல இருந்து 3 அடி ஹைட் வரல வருது. இதுலதான் அந்த நம்ம அந்த கருங்காலி அந்த மாலை இதெல்லாம் வந்து போடுறாங்க. அந்த கட்டையினுடைய வேல்யூ இதெல்லாம் வந்து நீங்க அதிகமா இருக்கிறதுனால இந்த மரம் வந்து அதிகமா பயிரிட்டு இருக்கு. ரகங்கள் ஏதாவது இருக்கு? ரகங்கள் இல்லை, அதாவது இருக்கு. கருங்காலிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 2 ரகம் இருக்கு. செங்கருங்காலி ஒண்ணு, கருங்கருங்காலி ஒண்ணு. செங்கருங்காலிங்கிறது முள்மரம், அதெல்லாம் வீட்டுல இந்த மாதிரி இதெல்லாம் வைக்க மாட்டாங்க. அதுல வந்து அதிகம் வந்து குணம் கிடையாது. கருங்கருங்காலியில தான் குணம் அதிகம். இது வந்து வீட்லயே வைக்கக்கூடியது. வாஸ்து செடியில இன்னைக்கு இதுவும் ஒன்று. எத்தனை வருஷங்களுக்கு சார் அந்த மரத்தை வெட்டி? இது உங்களுக்கு 30 வருஷம் ஆயிருங்க. 30 வருஷத்துக்கு மேலதான் உங்களுக்கு கட்டை உள்கட்டையே சேவ் ஆகும். ஓ சரி சரி. அடுத்த நம்ம பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பல் வெரைட்டி, மூலிகைகள். மூலிகைகள் வந்து ஹையஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய G8 நர்சரி தான். நீங்க G8 நர்சரியில இருக்கக்கூடிய மூலிகை வந்து எங்கேயுமே இருக்கக்கூடிய அளவுக்கு நாங்க வெரைட்டிஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் இலை. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணியில போட்டு கொதிக்க வச்சோம்னா பன்னீர்னுடைய சுமல் வரும். அடுத்து தண்ணீர் விட்டான் கிழங்கு. இது வந்து ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடியது. அடுத்து வந்து எலுமிச்சை புல். அந்த எலுமிச்சை புல்ன்றது நம்ம நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாரும் எலுமிச்சை மூலம் போட்டுதான் குடிக்கிறோம். ஆக்சுவலா அது தப்புங்க. இந்த பில்லு போட்டாதான் அது லெமன் டீ. இது புல்லுடைய பேரு லெமன் கிராஸ் புல்லு. அடுத்து வந்து இந்த தொட்டால் சினிங்கி. தொட்டால் சினிங்கி மூலிகை செடி தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சீனி துளசி இருக்கு. சீனி துளசி. துளசியே இனிப்பா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மருகு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதினா இருக்கு. ஆமா சரிங்க சார். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வெள்ளை கரிசனாங்கண்ணி இருக்கு. அடுத்து வந்து 60ஆம் பச்சை. அது என்ன சார் 60ஆம் பச்சை? 60ஆம் பச்சை நம்ம சுளுக்கு தசை பிடிக்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். பிளஸ் வந்து பாம்பு வராது இருக்கிறதுக்கு அந்த 60ஆம் பச்சை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓ அப்படிங்களா சார். அடுத்து அமுக்கரா கிழங்கு, மரிக்குழுந்து, ரோஸ்மெரி, மஞ்சள்லயே கஸ்தூரி மஞ்சள். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கருமஞ்சள். இந்த கருமஞ்சளுடைய இலையை வந்து நீங்க பாக்கலையே இந்த கருப்பு கலர்ல வந்து நல்லாவே தெரியும். கருமஞ்சள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாகதந்தி. ஆமாங்க. கருநொச்சி, கல்முடையான், வெட்டிவேர். இதுதாங்க இன்னைக்கு பூனை மீசை. இது வந்து பூனை மீசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்னிக்கும் இன்னைக்கு வந்து சுகருக்கு ரொம்ப உகர்ந்தது இந்த பூனை மீசை செடி. இந்த செடி வந்து இன்னைக்கு கிடைக்கிறதே ரேரா இருக்குங்க. இந்த பூனை மீசை செடி எவ்வளவு செடி வந்து நம்ம நர்சரியில இருக்கு. அடுத்து கருவமத்தை. இதெல்லாம் இப்ப அழிஞ்சிருச்சுங்க சார் ரொம்ப. ஆமா. ஓமவல்லி, பேய் விரட்டி. ஆமாங்க. பேய் விரட்டி, வல்லாரை. ஆமாங்க. சிறுகுறிஞ்சானும் அப்படிதாங்க. சிறுகுறிஞ்சானும் இன்னைக்கு ரேர் வெரைட்டி செடி. சிறுகுறிஞ்சான் வந்து நம்ம கிட்ட இருக்கு. சிறுகுறிஞ்சான். தவசிக்கீரை,
பெரிய நங்கை, இது கடுக்காய், பெரிய நங்கை, நன்னாரி, கடுக்காய், சித்திரத்தை, கல்லூரிக்கு கேசவத்தினி, வெண்தாள் துளசி, பொன்னாங்கண்ணி, வெள்ளை பொன்னாங்கண்ணி, மாசிப்பத்திரி. மாசிப்பத்திரி. பொன்னாங்கண்ணிலே 3 இருக்கு, பச்சை, வெள்ளை, சிவப்புங்க சார். தூதுவளை இருக்கு, கட்டாளை இருக்கு. ஓகே ஓகே. திருநீற்று பச்சை. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம நர்சரியில வந்து என்னென்ன பிளான்ட் இருக்கு அப்படின்றத பாத்தீங்க. இந்த பிளான்ட் இருக்கிறது மட்டும் இல்ல, 1 ஏக்கர்ல என்னென்ன வெள்ளாமை பண்ணலாம், மண்ணுக்கு ஏற்ப என்ன பயிரிடலாம் அப்படிங்கிறதும் நாங்க வந்து சொல்றோம். பிளஸ் வந்து இயற்கை விவசாயத்தை நாங்க ஊக்குவிக்கிறோம். இயற்கை விவசாயிகளுக்கு தேவையான பூச்சி உரங்கள் அனைத்தும் நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இயற்கை விவசாயம் செய்யறவங்களுக்கு நாங்க ஃப்ரீயா ஆலோசனையும் செய்யறோம். மண்ணுக்கு ஏற்ப மரக்கன்றுகள் என்னென்ன வளர்க்கலாம் அப்படிங்கிறதுனுடைய பராமரிப்பு நம்ம பண்ணி கொடுக்குறோம். எங்க நர்சரியினுடைய டீட்டெயில்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா www.g8nursery.in வெப்சைட்ல போய் நீங்க வந்து ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எல்லா பக்கமும் பார்சல் வசதியும் உண்டு. அது இல்லாத ஸ்கிரீன்ல தெரியுற கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னாலும் நீங்க எனி டவுட், எந்த டவுட்டா இருந்தாலும் நாங்க உடனுக்குடன் விளக்குறோம். சரி, ரொம்ப நன்றிங்க சார். நன்றி. ஓகே சார். இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம G8 நர்சரியில என்னென்ன மரச்செடிகள், பழச்செடிகள், ஃப்ரூட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கு. விளக்கமா சிம்பிளா சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற மரச்செடிகள், பழச்செடிகள் மாதிரி நான் இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்க்கல. நான் நிறைய இடத்துல மரச்செடிகள், பழச்செடிகள்லாம் பார்த்திருக்கேன். 1/2 அடி இல்ல 1 அடி சின்ன சின்ன கண்ணா தான் இருந்திருக்கும். ஆனா இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து 2 அடி, 3 அடியில இருந்து 7 அடி, 8 அடி, 10 அடி வரைக்கும் ஒவ்வொரு வித்தியாச மரக்கன்றுகள், பழச்செடிகள் நிறைய வெரைட்டி நிறைய வச்சிருக்காங்க. இங்க நான் பார்த்ததுல ரொம்ப வியந்து பார்த்தது என்ன தெரியுமா, மூலிகை செடி தாங்க. ஏகப்பட்ட மூலிகை செடிகள் பயன்பாடு பத்தி சூப்பரா சொல்லியிருக்காரு. நிறைய மருத்துவ குணம் கொண்ட மூலிகை செடி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. நீங்க கண்டிப்பா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து நான் அவங்களோட டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது மரச்செடிகள், பழச்செடிகள் ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன் நம்பருக்கு கால் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க டைரக்டா உங்களுக்கு கொரியர் அனுப்பி விட்டுருவாங்க. இந்த வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கங்க.